ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள நீங்க தான் சுதா ரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி வாங்க. வணக்கங்க. இவைய பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒண்ணும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் பாக்ஸ் லைட்டு கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய், என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முழிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க. கல்லால வேற உட்காந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? எம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தையை நடத்துற பித்தலாட்டு பண்ற பொறம்போக்கு பேய் நீ. திட்டு. நல்லா திட்டா. யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய், என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயலா? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா ஆதி? அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது. எனக்கு பத்திரது. எனக்கு பத்திரது. பாவி, மார்கடி வரை கூப்பிடுறியா நீ? உன்னை ஐயோ. என்ன மாதிரி? வாமா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏம்மா, என்னம்மா உன் புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவலி அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கிறமா? ஆஹா, ஆமா. இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே. இந்தா போட்டாங்கடா. கண்ணீர் அஞ்சலி. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க. இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய், யார் அது? மூஞ்சி புதுசா இருக்கு. பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற டிரைவர். அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத. ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத. வாடகை 50-50. இப்படி எவ்வளவு? அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப 3வது மனுஷனை கூட்டம் தான் என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா
மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கேடா வெண்டக்கா. வாடா. சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேறையா? இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசென்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவுற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். ஆ, பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா, பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ, ஆனா அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்றது? முதல்ல அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். கவனி. வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு எதுடா இடுப்பு? பாஸ் பாஸ், என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தாள மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடை எடுத்துக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்கே வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமிகளா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோப்பா. மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோன்னு நாயா அலையுறேன். நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயா நீ? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீ அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இதுல தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தான் இருக்கேன். ஓஹோ, உயிரோட இருக்காமட்ட செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கெடுத்தலாயா? யோ, என்னை பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படுத்தாத. யார்கிட்ட ரீல் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அதை பார்த்துட்டு தான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த 2 பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மனச மயக்கிற மாதிரி 2 குட்டிக சைடுல நின்னா தானே கூட்டம் நிறைய ஒரு வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சு மருந்த குடிச்சவன், லாரில் அடிப்பட்டவன், ரயில் அடிப்பட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சவன் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினா என்ன இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா,
உன் மகன்ட்ட ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானா அவன்? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? அடாடாடாடாடாடா. தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் போய் செத்தவன் அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருத்தா. ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா அவர் ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் நடத்துற முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேருடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கயா. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பயே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவானா? இதேதான் செய்வான். பேசு. ஐயோ, எஸ் சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிக பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடு இல்லங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளியே போ. வெளியே போல அவர் தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிகிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயிப்போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு தொலைய வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணல் போட்டியாப்ப சந்தோஷம் தானே. ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5 10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே. கவலைப்படாத, மேல போகும்போது உன்னைய சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு குடியில வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அதான் போல. ஆஹா, நீ இந்த வேலை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா கொய்யால. கால் பக்கமும் தலை இருக்கிற மாதிரியே வீங்கி இருக்கு. அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன். பாரு, ஒரு கால் தான் இருக்கு, அதுவும் வலது கால் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான். ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாதுல, நொண்டி வேணா அடிக்கலாம். நான் பாக்குறேன். பயப்படாம பாரு.
ஒரு சின்ன கரெக்ஷன். அவனுக்கு இருக்கிறது வலது கால் இல்ல, இடது கால். இவன் ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காலையே மாத்த ஆரம்பிச்சிட்டானா? அவன் எப்படி மாத்துறாங்கிறத நாம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். வா. காலையே காணுமேடா. அங்க பாரு, அங்க இருக்கா. இப்பதான் இங்க இருந்தா, அதுக்குள்ள அங்க இருக்கா. பத்தாவதுக்கு தம்ம பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே. கொல்லிக்கட்டு, ஒருவேளை கொல்லி வந்துச்சா சார்? ஆளா இருந்தவன் ஆவியாயிட்டானடா. டேய், இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதி போச்சு. இனிமே நீ என்ன தள்ளி போடுற? அவன் எப்போ நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ, அவன் எங்கடா கால் எடுத்து வச்சான்? சரி நுழைஞ்சானோ, அப்பவே நம்ம நிம்மதியெல்லாம் போச்சு. அண்ணாமலை சிவனேன்னு ஒரு நனல்ல உட்கார்ந்து பொழப்பு நடத்திக்கிட்டு என்ன எப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமா அது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு. ஓயாமல கிளியுது. சும்மா இருப்பா. என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டு தரனாவே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றா நீ. கோவிந்தா, இங்க மாதிரி எவனோ ஒருத்தர் எனக்கு கோயிந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. என்ன நடந்து போய் மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோவிந்தா. ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோவிந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணப்போ, ஆனா மொட்டை கிட்ட நேரம் பேசினா பட்டை கிளப்பிடும் போடா. ஏப்பா அண்ணாமலை, ஆ? மொட்டை இல்லைன்னு எவனோ பட்டையை கழட்டுன்றாப்பா. அப்படி சொல்ற ஒரே அளவு மகனாத்தான் இருப்பான். போய் பாரு போ. போ. போடன மொட்டை அவரு. அவளேப்பா, அப்பா நீ சொன்னது சரிதான். என்னப்பா? என் பையன் தான். உன் பையனா? அப்புறம் ஏன் நிக்கிற? போய் தட்டு போட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பொழி போ. அண்ணாமலை போயிட்டாப்பா. அண்ணாமலை, நான் போலாமா? அட போலாமான்னு கேக்குறல்ல. யாரோ பத்திரா போலாமான்னு கேட்டேன். ராஸ்கல். என்ன இவ்வளவு கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா, சதியா பிடிச்சு வைக்கலாம். நைனா, எத்தனை வருஷம் சொன்ன பார்த்து. மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும். பெருமாளே. மாமி, வீட்டுக்கு தானே? ஆமா. வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓஹோ, தேங்க்ஸ். அப்படி. ஏன்பா, என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா, மெல்லமா. ஓகே மாமி, இந்தாப்பா. நமக்குள்ள இருக்குதுல்ல. என்னதான் இருந்தாலும் சவாரிக்கு சார்ஜ் தரணுமோ இல்லையோ? மத்தவங்களுக்கு தான் இது கால் டாக்ஸி, உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓன் டாக்ஸி. இந்த காலத்துல இப்படியும் ஒரு பிள்ளையாண்டா. காளி மகாகாளி ஆத்துக்குள்ள 1008 வேலை கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க நிலவாசப்படியில என்ன மராமத்து வேலை பண்ணிட்டு இருக்காள்? இல்ல அங்க இருக்கு. நீ ஆத்துல வயசு வந்த குழந்தை இருக்கா இல்லையா, கண்ட கண்ட காத்து கருப்பு பேயி பிசாசு இதெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக மந்திரிச்சு சக்கரத்தை மாட்டி வச்சிருக்கேன். ஜி சக்கரராஜ. போது நிறுத்துங்க, உங்க பாட்டுக்கு பேயே பெட்டர். சரியான நாட்டுக்கட்டை. பொம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும். செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு. என்ன அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி செத்தவன் தான். கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்திருக்குது. ஆமா, ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கிறிய, யார பாக்குற? ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு, சிலு சிலுன்னு. யோ, அது என் பொண்டாட்டி. அத பத்தி எனக்கு என்ன கவலையா?
உனக்கு என்ன கவலையா? நீ செத்தும் அலுப்பு தாங்க முடியலையா? கல்யாணம் ஆன ஒரு பொம்பளைய பாக்குறது ரொம்ப தப்பு. எப்படி தப்பாகுங்கிற? என் பையன் உன் பொண்ணு எடுத்து தாலி கட்டலாம், முறைதானே? முறை இருந்து என்ன பிரயோஜனம்? 4 காசு சம்பாதிச்சு சொந்த கால்ல நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையே. ஏன் பொண்ணு ஒரு அட்வொகேட், அவ படிப்பு என்ன, அவ அழகு என்ன? ஓ பையன் ஒத்தே வரமாட்டான். நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும். எப்படி? என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது, நீ இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் செத்து போனாலும் என் பொண்டாட்டி உன் கண்ணு கையா அவன் மேல படக்கூடாது. நீயும் செத்துட்ட, நானும் செத்துட்டேன். அப்புறம் நமக்குள்ள இதுக்கு உறவு முறையெல்லாம் பேசாம ஒண்ணு பெண்ணு, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடு. ஐயா என் இடத்துக்கே வந்துட்டு என் பொண்டாட்டி மேல கண்ணை போட்டுட்டு என்ன வெளியே போ சொல்றானே. எல்லாம் அவளால வந்த வேணதான். அங்க இருக்கண்ணே, அங்க இருக்கண்ணே. நல்ல கட்டை, நல்ல பேரு. கைய முடியா. என்ன அங்கேயே பாக்குற? இப்ப வெளியில வருவால. மறுபடியும் திரும்ப திரும்ப வரதுக்கு இது என்ன கூரியர் சர்வீஸா, அப்பள சர்வீஸ்? இத பாரு சாம்பு, ஏன் ஆத்தக்காரர் பேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிற விஷயம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி டேமேஜ் ஆகும்? அங்கேயே இருக்க நீ ஒண்ணு படுன்னு சொல்லு, இல்ல படாது சொல்லு. படாது படாது படாது, ஒரு தடவைக்கு 3 தரம் சொல்லிட்டேன். இனிமே இத பத்தி பேச படாது. பிச்சு, உன் கல்யாண பேச்சு எடுத்தாலும் அங்கே இருக்க நீ படாது படாதுங்கிறா. போற போக்குல நீ பெர்மனன்ட் பேச்சுலராவே இருந்துருவியா?